இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான டி20 உலகக்கோப்பை மோதல் கொழும்பில் நடைபெறுவது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிரிக்கெட் உலகின் மிகவும் எதிர்பார்க்கப்படும் இந்த போட்டி குறித்து விரிவான தகவல்களை பார்ப்போம். இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க மோதல் கொழும்பில் உள்ள பிரேமதாசா சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இலங்கையின் தலைநகர் இந்த மாபெரும் போட்டிக்கு தயாராகி வருகிறது. இந்திய அணி தற்போது தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. ரோஹித் சர்மா தலைமையிலான படை பாகிஸ்தானுக்கு எதிராக தனது ஆதிக்கத்தை தொடர முனைப்புடன் உள்ளது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் அணியும் சளைக்காமல் தயாராகி வருகிறது. அவர்களின் வேகப்பந்து வீச்சு கூட்டணி இந்திய பேட்டர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் மோதல் என்றாலே அது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, இரு நாடுகளின் ரசிகர்களுக்கும் இது ஒரு உணர்ச்சிபூர்வமான தருணம். உலகக் கோப்பையில் இந்தியாவின் சாதனை அபாரமாக உள்ளது. டிக்கெட் விற்பனை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அனைத்தும் விற்றுத் தீர்ந்தன. ரசிகர்கள் இந்த நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து உலகெங்கிலும் இருந்து கொழும்பு நோக்கி வருகிறார்கள். இந்திய அணியில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவின் ஆட்டம் மிகவும் முக்கியமானது. இவர்களின் அனுபவம் பாகிஸ்தான் பந்துவீச்சை எதிர்கொள்ள பெரிதும் உதவும். பாகிஸ்தான் தரப்பில் பாபர் அசாம் மற்றும் ஷாஹீன் அப்ரிடி ஆகியோர் கவனிக்கப்பட வேண்டிய வீரர்கள். ஷாஹீனின் ஆரம்பகால ஓவர்கள் இந்திய அணிக்குச் சவாலாக அமையும். கொழும்பின் வானிலை குறித்துப் பார்த்தால் போட்டி நாளன்று வானம் தெளிவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மழையின் குறுக்கீடு இருக்காது என்பது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. பிரேமதாசா மைதானத்தின் ஆடுகளம் பேட்டிங்கிற்குச் சாதகமாக இருக்கும் எனத் தெரிகிறது. இருப்பினும் ஆட்டத்தின் இரண்டாம் பாதியில் ஸ்பின்னர்கள் ஆதிக்கம் செலுத்த வாய்ப்புள்ளது. இந்த மைதானத்தில் டாஸ் வெல்வது மிகவும் முக்கியமானது. முதலில் பேட்டிங் செய்யும் அணி அதிக ரன்களை குவித்தால் அது எதிரணிக்கு பெரும் நெருக்கடியை கொடுக்கும். இலங்கை அரசாங்கம் இந்த போட்டிக்கு கூடுதல் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது. மைதானத்தைச் சுற்றி பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த போட்டியை நேரலையில் காணும் வசதிகள் குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்தமான தொலைக்காட்சிகள் மற்றும் மொபைல் ஆப்ஸில் ஆட்டத்தை காணலாம். முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இந்த போட்டி குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இந்தியாவின் பேட்டிங்கிற்கும் பாகிஸ்தானின் பந்துவீச்சிற்கும் இடையிலான யுத்தம் இது என்கின்றனர். கொழும்பு மைதானத்தில் குல்தீப் யாதவ் மற்றும் ரவீந்திர ஜடேஜாவின் பங்களிப்பு இந்திய அணிக்கு வெற்றியை தேடித்தரக்கூடும். அவர்களது சுழற்பந்து வீச்சு பாகிஸ்தானை கட்டுப்படுத்த உதவும். பாகிஸ்தான் அணியின் நடுத்தர வரிசை பேட்ஸ்மேன்கள் சமீபகாலமாக நல்ல ஃபார்மில் உள்ளனர். அவர்கள் இந்திய பந்துவீச்சாளர்களுக்கு பெரும் சவாலை உருவாக்கக்கூடும். போட்டி இந்திய நேரப்படி மாலை 7:30 மணிக்குத் தொடங்குகிறது. ரசிகர்கள் இப்போதே தங்கள் பணிகளை முடித்துக்கொண்டு திரையின் முன் அமரத் தயாராகி வருகின்றனர். சமூக வலைத்தளங்களில் ஏற்கனவே விவாதங்கள் அனல் பறக்கின்றன. ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் இந்தியா பாகிஸ்தான் ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்டிங்கில் உள்ளன. கடந்த காலங்களில் மெல்போர்னில் நடந்த மோதலை யாராலும் மறக்க முடியாது. அதே போன்ற ஒரு விறுவிறுப்பான ஆட்டத்தை இப்போதும் நாம் எதிர்பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா போன்ற ஆல்ரவுண்டர்களின் செயல்பாடு ஆட்டத்தின் போக்கை எப்போது வேண்டுமானாலும் மாற்றக்கூடும். பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு என இரண்டிலும் அவர் முக்கிய பங்கு வகிப்பார். இரு அணிகளும் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் காணப்படுகின்றன. உலகக் கோப்பைத் தொடரில் முன்னிலை பெற இந்த போட்டியில் வெற்றி பெறுவது இரு அணிகளுக்கும் அவசியம். மைதானத்தில் ஒளி விளக்குகள் தயார் நிலையில் உள்ளன. இரவு நேரப் போட்டி என்பதால் பனியின் தாக்கம் டியூ ஃபேக்டர் டாஸ் வெல்லும் அணிக்குச் சாதகமாக அமையலாம். இந்தியாவின் தொடக்க ஆட்டக்காரர்கள் சிறப்பான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தால் பின்வரும் பேட்ஸ்மேன்கள் பயமின்றி விளையாட முடியும். இதுவே இந்தியாவின் பலம். பாகிஸ்தான் அணியின் டெத் ஓவர் பந்துவீச்சு மிகவும் துல்லியமானது. கடைசி ஓவர்களில் ரன்களை கட்டுப்படுத்துவதில் அவர்கள் வல்லவர்கள். டிக்கெட்டுகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கருப்புச் சந்தையில் கூட டிக்கெட்டுகளை வாங்க ரசிகர்கள் முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வீரர்களின் உடற்தகுதி மற்றும் மன உறுதி சிறப்பாக உள்ளது. எந்தவொரு காயமும் இன்றி முழு பலத்துடன் இரு அணிகளும் களமிறங்குகின்றன. தேசிய கீதம் இசைக்கப்படும்போது நிலவும் அந்த நிசப்தமும் உணர்ச்சியும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. அது ஒவ்வொரு வீரருக்கும் தேசப்பற்றை ஊட்டும். விளையாட்டு வல்லுநர்கள் இந்தியாவின் பக்கமே வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கணித்துள்ளனர். இருப்பினும் பாகிஸ்தான் எப்போது வேண்டுமானாலும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அணி. மொத்தத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு விருந்து காத்திருக்கிறது. இந்தியா மீண்டும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டும் என்று நம்புவோம். வெற்றி யாருக்கு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வரலாற்று மோதலை தவறவிடாதீர்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பிரிவில் பகிருங்கள். கிரிக்கெட் செய்திகளுக்கு எங்களை பின்தொடருங்கள். நன்றி.